ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். சென்னையில் திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு. இந்த கோவிலுக்கு ஒரு அதிசய சக்தி இருக்குது. இது சாதாரணமாக கோவில்னு பார்த்தா ஒரு கோவில், பல கோவிலில் அதுவும் ஒரு கோவில், அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர இந்த கோவிலை குறிக்கக்கூடிய இருவேறு கிரகங்கள் என்ன அப்படின்னா செவ்வாயும் சூரியனும். மருந்துக்கு அதிபதியாக செவ்வாயும் ஈஸ்வரனுக்கு அதிபதியாக சூரியனும் வருவதால இந்த கோயில் மருத்துவத்தினால கைவிடப்பட்ட பல பேருக்கு கண்கண்ட தெய்வமா இன்னைக்கும் இருக்குது. இது மருத்துவம் மட்டும் கிடையாது, அரசாங்க பணிக்காக நிறைய பேர் காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த கோவில் ஒரு தலை சிறந்த கோவில். அரசாங்க பணியில் வேலை செய்யும் பொழுது நிறைய இடர்பாடுகள் வருது, அதனால அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த கோவில் தான் கண்கண்ட கோவில். காவல் பணியில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த கோவில் தான் மிகச்சிறந்த கோவில். அப்படி என்ன இந்த கோயிலில் மேற்கொண்டு விசேஷம் அப்படின்னா, இந்த செவ்வாயும் சூரியனும் இந்த கோயிலில் மிகவும் பலம் கொண்டு இருக்கு. பலம் கொண்டு இருக்குதுன்னா நமக்கு கேட்டது எல்லாம் கொடுக்குமா அப்படின்னா அது கிடையாது. யாரெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் தொடர்பு பெற்று இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கோவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கோவில். செவ்வாய் சூரியன் தொடர்புல இல்லைன்னா கூட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துருந்தா கூட போதும். சூரியனை 4ஆம் பார்வையாக செவ்வாய் மட்டுமே பார்த்துருந்தா கூட போதும். அப்படி பார்த்துருந்தா இந்த மருந்தீஸ்வரர் கோயில் அவங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் கசப்பு உருவாகி இருக்கும். அதனால இவங்க ரொம்ப தொடர்ந்து ஆர்கியூமெண்ட் நடத்திட்டு இருப்பாங்க. கணவன் மனைவி கிட்டையோ மனைவி கணவன் கிட்டையோ மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் கடைசி கட்டம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் கூட இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தாலே இவங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும். நம்ம தான் அந்த வாசல் வழியாக போகணும், அதையும் பார்த்துக்கணும். எல்லாமே இந்த கோயில் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் ஆனால் நடக்கலையே அப்படின்னா அதன் பிறகு மனித செயல் நம்ம செய்ய வேண்டிய செயல்களையும் செய்யணும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல படுக்கையை விரித்து படுத்து தூங்குனா இது எதுவும் நடக்காதுன்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி செய்ய விடாது இந்த கோயில். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான உந்து சக்தியை இந்த கோயில் உங்களுக்கு தரும். அப்படி நிறைய பேர் கடைசி நிமிஷம் வரைக்கும் போன டைவர்ஸ் கேஸ் கூட இந்த கோயில் போய் மீண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஒரு பெண் அவங்க திருமணம் பண்ணிட்டு வெளியூருக்கு வந்துட்டாங்க. காதல் திருமணம் செய்ததால அந்த பெண்ணு வீட்டில் அவங்கள சேர்க்கலை. அவங்க இந்த பையனையே முழுமையாக நம்பி வந்துட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து 2-3 வருடமாக குடியிருக்கிறாங்க சென்னையிலேயே. இந்த 3 வருட காலத்துக்குள்ள இவங்களுடைய காதல் கசந்து போச்சு. அவங்களுக்கு குழந்தையும் இல்லை. இப்போ குழந்தை பிறக்கலை. அதுவே இவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த பொண்ணை அந்த பையன் வெறுத்து ஒதுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ இந்த பையன் இந்த பொண்ணோட மிகப்பெரிய சண்டை போடுறான், நடுத்தருவில் நிறுத்திட்டான். வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே தள்ளி கூட கதவை சாத்திட்டான். இந்த பொண்ணுக்கு எங்கே போகிறதுன்னு கூட தெரியலையா. இந்த பொண்ணு நடந்தே வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து அங்கே யாரோ ஒருத்தங்களுடைய ஆதரவால் பழையபடி இவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் தெரிவித்து உங்கள் பொண்ணு இது போல் நடுத்தருவில் நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க இன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை எங்கேயாவது பத்திரமா வச்சுருங்க, நாங்கள் காலையில் வந்து அழைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணை அந்த புண்ணியவானே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அந்த பொண்ணை வந்து ஒரு நாள் அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. மறுநாள் தாய் தகப்பன் வந்துட்டாங்க. வந்த பின்னால் இப்படி ஒரு சூழ்நிலை அந்த பையன் வீட்டில் போய் பேசுகிறதுக்கு இவங்க வீட்டில் ஈகோ தடுக்குது. இல்லை அவன் வேண்டாம், இதோட நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அந்த பொண்ணு என்ன நினைக்குது, இல்லை நான் இவரை நம்பி வந்தேன், இவரோட நான் வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டிலேயே சூரியனும் செவ்வாயும், இது 2 உஷ்ண கிரகம்ன்றதுனால திருமண வாழ்க்கைக்கு எதிராக இது வேலை செய்யுன்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் கோச்சார சனி வேற இந்த 2 கிரகங்களையும் பார்வை செய்கிறது வேற. அப்போது இந்த கோவிலுக்கு தான் இந்த பொண்ணை அனுப்பணும். அப்படி போனால் இந்த பொண்ணுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு அதுக்கு ஒரு கிழமையை சொல்லி இந்த கிழமை அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் அந்த போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அந்த பொண்ணும் அந்த கோவிலுக்கு போனாங்க. தொடர்ச்சியாக ஒரு 3-4 தடவை அந்த கோயிலுக்கு போனாங்க.
இவங்க அவங்க ஊர்லேருந்து இதுக்குன்னே வந்து அந்த கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பி போனாங்க. அந்த பையனுக்கு எங்கிருந்து தான் மனமாற்றம் வந்ததோ தெரியல. ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு அந்த பையன் ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி, இல்லை எங்கள் அம்மா அந்த மாதிரியெல்லாம் சொல்லவும், குழந்தைய பற்றியே சொல்லவும், நானும் ஏதோ புத்தி கட்டு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். நான் டைவர்ஸ் வரைக்கும் நான் முயற்சி பண்ணியிருக்கக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை நம்பி வந்தவ. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து விரும்பின காலத்தில் நீ எனக்கு கொடுத்த அந்த பரிசு பொருள்லாம் இப்போ தான் சமீபமாக என் கண்ணில் பட்டுது. எனக்கு மனசு கேட்கல. நம்ம மீண்டும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனே இந்த பொண்ணு வீடு தேடி போயிட்டான். அப்போது பையன் வந்து தான் வீட்டில் கேட்கவும் அவங்களுக்கும் மனசு மாறி போச்சு. பெற்றவங்களுக்கும் சரி இனிமேல் இது போல் நடக்காமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை பெற்றவங்களே கொண்டு வந்து இவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட பேசி இந்த பொண்ணை சேர்த்து வச்சுட்டு போனாங்க. இந்த மருந்தீஸ்வரர் கோயில் தான் இந்த மாயத்தை செஞ்சதுன்றதை அவங்க அப்பா அம்மா நல்லாவே உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த கோயில் ஏதோ ஒரு மிராக்கிள் பண்ணுது சார். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்போவுமே எங்கள் பொண்ணை போக சொல்லலாமா? நாங்கள் தாராளமாக போக சொல்லலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இன்ன கிழமை. அதன் பிறகு இது வேறு கிழமையில தான் அந்த கோவிலுக்கு போகணுன்றதையும் அவங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கிழமை, கோச்சாரங்களில் என்ன கிரகங்கள் இதை தொடர்பு கொள்ளுதோ அதுக்கு தகுந்த கிழமை. இப்படி தீர்மானம் பண்ணி அந்த கோவிலுக்கு செல்லும்பொழுது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதே போல் இன்னொரு சின்ன சம்பவம். அந்த சம்பவம் என்னன்னா, ஒவ்வொரு முட்டையும் ஒருத்தங்களுக்கு வலிக்கும். அது என்ன காரணம் தெரியல. சிக்கன் குனியா வந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு முட்டையும் வலிக்கும். எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்கும். இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதே சூரியன் சனி பார்வையில் இருந்தது. அதே போல் கோச்சாரத்தில் இன்னொரு கிரகமும் இதை பார்வை செய்யுது. இப்போ இந்த 3 கிரகங்களோட காம்பினேஷன் உடலில் எலும்பில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். அப்படி தான் இவங்களுக்கு எலும்புலெல்லாம் பிரச்சனை வருது. இப்போது அந்த கோயிலுக்கு அவங்கள நான் அனுப்பியிருந்தேன். அனுப்பும் பொழுது இவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, பாயசம் செஞ்சு எடுத்து கொண்டு போய் அங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியிருந்தேன். இவங்களும் நான் குறிப்பிட்ட கிழமையில் அந்த கோவிலுக்கு போய் அவங்க அதே போல் பாயசமெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கோவிலில் கொடுத்த ஏதோ வில்வேலையோ ஏதோ ஒரு பிரசாதத்தை பாக்கி இருந்த அந்த பாயசத்தில் போட்டு மூடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு திறந்து பார்த்தா அந்த பாயசம் வந்து நிறம் மாறி ஒரு மாதிரி நீல நிறம் மாதிரி இருந்துதான். இவங்களுக்கு சரி ஏதோ நம்ம போட்டோம்ல அந்த பிரசாதத்தினால தான் அப்படி ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயசத்தை எடுத்து அவங்களே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி இது கெட்டு போகிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்ட அடுத்த 2-3 நாட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வலி வந்து குறைஞ்ச மாதிரி இவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைனாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதே கோவிலுக்கு அதே போல் பாயசம் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு பிரசாதத்தை வாங்கி வேணும்னே இவங்க அந்த பாயசத்தில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றத வழக்கமாக வச்சாங்க. இவங்களுக்கு நாளடைவில் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சது. அதே போல் வைத்தியமும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வைத்தியத்தினால குறைந்ததோ அல்லது இந்த பாயசத்தினால குறைஞ்சதோன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த கோவில் அப்படி ஒரு மகிமையும் அப்படி ஒரு வாய்ப்பையும் நமக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி ஒரு கோயில் இந்த ஊரில் இருக்குது. இன்னும் எண்ணற்ற விஷயங்களில் இந்த கோயில் வந்து நமக்கு கை கொடுக்கும். நம்ம ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயுடைய அமைவிடத்தை பொறுத்து இந்த கோவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கோவிலுக்கு போகிறது மூலமாக நம்ம பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். இது போல அதிசயமான ஸ்தலங்கள், அதிசயமான ஒரு ஆற்றலை கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் நமக்காகவே இருக்கு. அது ஒவ்வொரு கோயிலாகவும் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.